மதுரையில் இன்று தென்மண்டல திமுக பாக முகவர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். முன்னதாக கோரிப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலம், வண்டியூர் கண்மாய் பூங்கா திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். எப்போதும் தடுப்பாட்டம் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்க கூடாது, அவ்வப்போது தாக்குதல் ஆட்டத்தையும் ஆட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திமுக ஐடி விங் மாநாட்டில் பேசிய அவர் அவதூறுகளுக்கு பதில் சொல்வதோடு அஜெண்டாவையும் செட் செய்ய வேண்டும் என கோரினார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் கிளீன் ஸ்வீப் செய்து ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் எனவும் முதல்வர் தெரிவித்தார். திமுக அரசின் சாதனைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாக கூறிய ஓ. பன்னீர்செல்வம், இன்றைய அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் நிலை ஆகியவை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இருப்பதை காட்டுவதாக தெரிவித்தார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சி சிறப்பாக நிறைவு பெற்றிருப்பதாகவும் அதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும் ஓபிஎஸ் கூறினார். நாடு தழுவிய மோசடி செய்த கட்சியை சேர்ந்த தலைவருக்கு தமிழ்நாட்டை பற்றி பேச அருகதை இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் நயினார் நாகேந்திரனை விமர்சித்தார். சென்னையில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியில் இருவிதமான கருத்துகள் நீடித்து வருவது குறித்து கட்சியின் அகில இந்திய தலைமை சரி செய்யும் என தெரிவித்தார். திமுக விருப்ப மனுவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கனிமொழி பெயரிலும் விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டி சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு சார்பில் முதல் மனு அளிக்கப்பட்டது. அதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட வேண்டி மனு தாக்கல் செய்யப்பட்டது. லஞ்ச புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் கே.என். நேரு விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொண்டு நிரபராதி என வெளியில் வருவேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர் கே.என். நேரு மீதான ஊழல் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருப்பது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் பெரும் நம்பிக்கையை தருவதாக தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கமல் பண்பாட்டு மையம் சார்பில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மறவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றும் நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டின் விஷப்பாம்பான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தோற்கடிப்போம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் அறைகூவல் விடுத்துள்ளார். பாஜக என்கிற விஷப்பாம்பை அடித்துக் கொள்வதற்கு எத்தனை தடிகள் கிடைத்தாலும் பயன்படுத்துவோம் எனவும் எக்ஸ் தள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெறும் மாநாட்டின் வாயிலாக வேட்பாளர்களை அறிவித்து மேடையேற்றும் சீமான் தாம் போட்டியிடும் தொகுதியையும் அறிவிக்க உள்ளார். ராகுல் காந்திதான் பிரதமர் வேட்பாளர் என முதலில் கூறியவர் தமிழக முதலமைச்சர் எனவும் அந்த நன்றியை காங்கிரஸ் கட்சியினர் மறக்கக்கூடாது எனவும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் கூறினார். புதுச்சேரியில் பேசிய அவர், விஜயகாந்த் திமுகவை சேர்ந்தவர் எனவும் அவர் தங்களது ரத்தம் எனவும் அவரது கட்சி தங்களுடன் கூட்டணியில் சேர்ந்தது பலம் எனவும் எதிர்க்கட்சிகள் ஆதங்கத்தில் பேசுவதாகவும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியவர்களுக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. காலையில் சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர் ஆகிய 5 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கும், மதியம் மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய 5 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றது. வெற்றி கழகத்திற்கு மத்திய பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக அந்த கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆரம்பத்தில் தாவேகாவுக்கு பாஜக அழுத்தம் தரவில்லை என்றும் தற்போது பல்வேறு வகையில் அழுத்தம் கொடுப்பதாக கூறினார்.
நாட்டில் சாதியை ஒழிக்க ஒவ்வொரு அதிகாரிகளும் முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை பெரிதுபடுத்தக்கூடாது என அறிவுறுத்திய சென்னை உயர்நீதிமன்றம் கோயில் திருவிழாக்களுக்கான அழைப்பிதழ்களில் உபயதாரர்களின் பெயரில் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. திருப்போரூர் கந்தசாமி கோயில் மாசி பிரம்மோற்சவ விழாவுக்கான அழைப்பிதழில் சாதி பெயர்களை பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வைகை வடகரை மற்றும் தென்கரையை இணைக்கும் முக்கிய பாலமாகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட பாலமாகவும் திகழும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம் மின்னொளியில் ஜொலித்தது. இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதால் மேம்பாலம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில்தான் தங்களது பெண் பிள்ளைகளுக்கு படிக்க இடம் கிடைத்தால் அவர்களது பெற்றோர் நிம்மதியாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி திடீர் புகழாரம் சூட்டியுள்ளார். கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழ் மக்கள் மிகுந்த விருந்தோம்பல் குணமுடையவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பதாக கூறி ஸ்லாகித்து பேசினார். ஓபன் ஏஐ நிறுவன தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மன் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்த அவர் மாநாட்டிற்கு நடுவே பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். டெல்லி செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டிற்கு மத்தியில் பிரதமர் மோடியை சந்தித்து இலங்கை அதிபர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க பேசினார். சமீப காலமாக இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் எரிசக்தி உட்கட்டமைப்பு, சுகாதாரம், திறன் மேம்பாடு, கலாச்சாரம், நீல பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியா அமெரிக்க இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான சந்திப்பு அமெரிக்காவில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் மார்ச் மாதத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என சொல்லப்படுகிறது. உலகமே வியக்கும் வகையில் நடந்த டெல்லி ஏஐ தாக்க உச்சி மாநாட்டு அரங்கிற்குள் காங்கிரஸ் நிர்வாகிகள் சட்டையை கழற்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுக்கு எந்த பயனும் இல்லை என குற்றம் சாட்டி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். எல்லையில் ஒருபுறம் சீனா மற்றொரு புறம் அமெரிக்கா என நடுவில் மாட்டிக்கொண்டு பிரதமர் மோடி கிழிப்படுவதாக அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் நலன்களை விட அமெரிக்க நலன்களை பெரிதும் ஆதரிப்பதாக சாடினார். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநாடு நடந்த அரங்கத்திற்குள் புகுந்த இளைஞர் காங்கிரசார் தங்கள் மேலாடையை கழற்றி போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பாஜக தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் அமித் மாளவியா அரசியல் எதிர்ப்பென்பது ஜனநாயக உரிமை, அதற்காக இப்படி செய்வது தேசிய அவமானம் என சாடினார். இன்றைக்கு சில பேர் தமிழ் வேறு திராவிடம் வேறு என பேசி திராவிடம் என்ற கருத்தையே சிதைக்க பார்ப்பதாகவும் அதற்காக பெரியாரை கொச்சையாக விமர்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்தார். சென்னையில் பேராசிரியர் மு ரமேஷின் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் திராவிடத்தையும் பெரியாரையும் விமர்சிப்பவர்கள் நாளை அம்பேத்கரையும் விமர்சிப்பார்கள் என்பதால் தான் அவர்களை தாம் எதிர்ப்பதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் எல்லைகள் திறந்து கிடந்ததே ஊடுருவலுக்கு காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். அஸ்ஸாம் மாநிலம் கசார் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா நாதன்பூர் கிராமத்தில் துடிப்பான கிராமங்கள் 2ஆம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைத்தார். திமுக அரசின் தமிழ் சாதனை தொகுப்பாக ததும்பும் தமிழ் பெருமிதம் என்ற நூல் வெளிவந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது ஒரு கட்சியின் அரசல்ல, தமிழ் இனத்தின் அரசு என்பதை யாரும் மறுத்துரைக்க முடியாது நிறுவும் வரலாற்று ஆவணம் எனவும் தமது எக்ஸ் தள பதிவில் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தியாகி அஞ்சலை அம்மாள் நினைவு தினத்தில் கட்சி அலுவலகத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு தாவைக்க தலைவர் விஜய் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தீய சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார்.
பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொண்டு மக்களின் கோபத்தை இந்த ஆட்சியாளர்களால் மறைக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அரசியலில் முன்னேற விரும்புவோர் யாரையும் பார்த்து அஞ்ச தேவையில்லை என கூறினார். அரசியல் காரணங்களால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தி பேசாமல் இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை பரிமாறிக்கொள்ளும் திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஒதுக்கிவிடவும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி விநாயகரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் தரிசனம் செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் மீண்டும் தனது கணவர் மு.க. ஸ்டாலின் மாநில முதலமைச்சராக வேண்டும் என சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் தேர்தல் வெற்றிக்காக வழிபாடு நடத்தினார். கோயிலில் அமைந்துள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட நயினார் கொடிமரத்தின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய மாவட்டமான திருவண்ணாமலையை இரண்டாக பிரிக்க விடாமல் சிலர் தடுப்பதாக சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். போலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தனது அதிகாரம் குறைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் சிலர் மாவட்டத்தை பிரிக்க விடவில்லை என அமைச்சர் ஏவா வேலுவை மறைமுகமாக சாடி பேசினார். கோயம்புத்தூர் மாவட்டம் NGO காலனியில் பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், EPS 4.5 ஆண்டுகாலம் சிறப்பான ஆட்சியை தந்ததாகவும், ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் சாடினார். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூருக்கு குடியரசு துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் குறித்த கூட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக CP ராதாகிருஷ்ணன் நாளை வருகிறார். இதையொட்டி நடைபெற்ற கூட்டத்தில் அலுவலர்களுக்கான பணிகள் குறித்து வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் அறிவுறுத்தினார். மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி திமுகவினர் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருப்பூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேடையில் அமர்ந்திருந்த கட்சி நிர்வாகிகள் தங்களது காதில் பூ வைத்துக் கொண்டும் பொதுமக்களுக்கு முட்டை போண்டா விநியோகம் செய்தும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பெண்களை பார்த்தால் பொறாமையாக இருப்பதாக கூறிய திமுக MP தயாநிதி மாறன், பொங்கலுக்கு 3000 ரூபாய், ஜனவரி மாதம் 1000, பிப்ரவரியில் 5000 என பெண்கள் மட்டும் சுளையாக 9000 ரூபாய் வாங்கியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை வழங்குவதை தடுக்க பாஜக தீட்டிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முறியடித்ததாக தயாநிதி மாறன் MP கூறினார். நீலகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகிப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஆவின் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய மலைத்தளங்களில் பிளாஸ்டிக் தடை உத்தரவு தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொது மயானத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்த அனுமதி மறுப்பதும் தீண்டாமைக்கு சமம்தான் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வாழும்போது கண்ணியத்துடன் வாழ உரிமை உள்ளது போல இறந்தவர்களுக்கு கண்ணியத்துடன் இறுதிச் சடங்கு செய்வதும் உரிமை என நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் மற்றும் காரைக்கால் எல்லை பாதுகாப்பு குறித்து 4 மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் காரைக்கால் எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளை தீவிரமாக கண்காணிக்க 4 மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஜல்ஜீவன் குடிநீர் திட்ட குழாயின் உடைப்பை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். பண்டாரவாடை பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி பாசன வாய்க்காலில் கலந்து வருவதாகவும் வயல்வெளிகளில் பாய்ந்து குடிநீர் விரயமாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருந்தனர்.
சென்னை தரமணியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வழிப்பறி வழக்குகளில் கைதாகி பின்னர் பிணையில் வெளிவந்து தலைமறைவான இருவரை போலீசார் கைது செய்தனர். கானகம் பகுதியைச் சேர்ந்த முத்து, துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லில் வட்டி இல்லாமல் மானியத்துடன் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணின் வீட்டை பாதிக்கப்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு தகராறில் ஈடுபட்டனர். ஆனந்தி மற்றும் அவரது உறவினரான ராஜ்குமார் என்பவர் ஸ்ரீ ட்ரஸ்ட் என்ற பெயரில் கடன் வாங்கி தருவதாக பலரிடம் 5000 முதல் 10,000 ரூபாய் பணம் வாங்கிவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் பகுதியில் உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி நேரு பூங்காவை இடிக்க வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களுடன் பாதுகாப்புக்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே சேர்வராயன் கோயில் பகுதியில் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் விதமாக இளைஞர்கள் சிலர் கார் ஸ்டண்ட் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சுற்றுலா தலத்தில் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோரை போலீசார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே திருமணத்தை மீறிய உறவை கண்டித்ததற்காக கணவரை கொலை செய்ததாக மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்தனர். குளத்துப்பட்டியைச் சேர்ந்த டாஸ்மாக் பார் ஊழியரான 32 வயதான பிரபாகரனை அளவுக்கு அதிகமாக மது குடிக்க வைத்து அடித்து கொன்றதாக அவரது மனைவி அபிராமி, ஆண் நண்பரான பிரபு மற்றும் சரவணனை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவருப்பூர் அருகே உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாவட்ட சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நடத்த வேண்டிய சங்க அங்கீகார தேர்தலை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே போலீசாரை தாக்கியதாக ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். சின்ன மூக்கனூரைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்த நிலையில் பந்தாரப்பள்ளி பகுதியில் உள்ள டாஸ்மாகில் குடித்துவிட்டு போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதனை தட்டி கேட்ட காவலரின் செல்போனை பிடுங்கி வீசி அவர் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். தருமபுரியில் கள்ள நோட்டு வைத்திருந்த வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் பழைய இருசக்கர வாகன விற்பனையாளரை போலீசார் கைது செய்தனர். நாட்டாமைப்புறம் பகுதியைச் சேர்ந்த வடிவேலு ஸ்டேட் வங்கியில் 23,000 ரூபாயை கணக்கில் செலுத்திய போது அவை கள்ள நோட்டு என்பது தெரிய வந்தது. வடிவேலுவிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது தன்னிடம் இருசக்கர வாகனம் வாங்கிய மதிவாணன் என்பவர் கொடுத்ததாக கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சேதமடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆசாத் நகர் புதுக்குடியிருப்பு பகுதியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் குழாய் பதிக்கப்படாததால் வீடுகளிலிருந்து கழிவுநீர் வெளியேற முடியாமல் சாலையில் தேங்கி நிற்பதுடன் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி BSNL அலுவலக வளாகத்தில் தொழிற்சங்கவாதியான மறைந்த தோழர் RM சேதுபதியின் படத்திறப்பு விழா மற்றும் புகழஞ்சலி நடைபெற்றது. தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சம்மேளனத்தின் மாநில துணைத் தலைவராக இருந்த தோழர் RM சேதுபதி கடந்த 1ஆம் தேதி உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார். அறந்தாங்கி BSNL அலுவலகத்தில் முதுநிலை பிரிவு அலுவலராக பணியாற்றி கடந்த 2019ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றவருக்கு பல்வேறு தொழிற்சங்கத்தினரும் புகழ் வணக்கம் செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 10 லட்சம் ரூபாய் கேட்டு கடத்தப்பட்ட இளைஞரை 3 மணி நேரத்தில் மீட்டு தனிப்படை போலீசார் அசத்தியுள்ளனர். பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஏலகிரி பகுதியைச் சேர்ந்த செல்வியின் மகன் தீபேஷை சேலம் மேச்சேரியைச் சேர்ந்த சேகர் மணிமேகலை ஆகியோர் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் அத்துமீறி நுழைந்து தொழிற்சாலை நிர்வாகிகளை பணம் கேட்டு திருநங்கைகள் ஆபாசமாக பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநங்கைகள் அட்ராசிட்டி தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு சென்ற தானியங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யாமல் கடந்த 10 நாட்களாக காலம் தாழ்த்தி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட தானிய மூட்டைகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் விரைந்து விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி ஓட்டுநரை வழிமறித்து கத்தியால் கையை கிழித்து வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை 15 ஆண்டுகள் கழித்து போலீசார் கைது செய்தனர். மடப்பட்டு பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட முயன்ற ராமராஜன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அவர் லாரி ஓட்டுநரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. ராஜஸ்தானில் இருந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு கடத்தி வரப்பட்ட 400 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட வடமாநிலத்தை சேர்ந்த 2 பேரை கைது செய்ததோடு கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். டெல்லி பதிவெண் கொண்ட காருக்கு போலி நம்பர் பிளேட் பொருத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. திருப்பத்தூரில் உள்ள தூய நெஞ்ச கல்லூரி அருகே உள்ள பேருந்து நிழல் கூடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நல்வாய்ப்பாக மாணவர்கள் காயமின்றி தப்பிய நிலையில் அதனை விரைந்து சீரமைக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆசாத் நகர் புதுக்குடியிருப்பு பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கழிவுநீர் வடிகால் குழாய் அமைக்கும் பணிகள் மேற்கொண்ட போது சாலை சேதமடைந்ததாகவும் அந்த குழாயும் முறையாக அமைக்கப்படாததால் வீடுகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறாமல் இருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்ற நாடுகளுக்கு விதித்த வரிகளை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் சர்வதேச அவசர நிலை பொருளாதார சட்டத்தின்படி வரி விதிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்றும் வரி விதிக்க நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரும் மார்ச் 31 முதல் ஏப்ரல் 2 வரை சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. சீனாவுடனான அமெரிக்க உறவு மிகச்சிறந்த சமநிலையை எட்டியுள்ளது என்றும் கடந்த ஆண்டை போலவே கருத்து வேறுபாடுகள் முழு அளவிலான பொருளாதார மோதலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்றும் அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். நாட்டுக்கு எதிரான தீர்ப்பு என குற்றம் சாட்டிய டிரம்ப் அனைத்து நாடுகளின் வரி விதிப்புக்கும் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என அடாவடியாக கூறினார். வரி விதிப்புகளால் அமெரிக்காவுக்கு வருவாய் அதிகரித்திருப்பதாக தெரிவித்த டிரம்ப் நாட்டு மக்களின் நலன்களில் உச்சநீதிமன்றம் அக்கறை கொள்ளவில்லை என தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்தில் ஸ்பைனோசோரஸ் இன எச்சங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த விலங்கு 40 அடி நீளம் மற்றும் 7000 கிலோ வரை எடை கொண்டது என கூறப்படுகிறது. இதற்கு ஹெல் ஹெரன் என பெயரிட்ட ஆய்வாளர்கள் இந்த கண்டுபிடிப்பு டைனோசர்களின் வகைகள் மற்றும் அவைகளின் பழங்கால வாழ்க்கை பற்றிய ஆராய்ச்சிக்கு புதிய ஒளியை அளிப்பதாக கூறினர். இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் சிறார்கள் நுழைவதை தடுப்பது மிகவும் சவாலானது என மெட்டா CEO மார்க் ஜக்கர்பர்க் தெரிவித்துள்ளார். சிறார்கள் தங்கள் உண்மையான வயதை மறைத்து தவறான தகவல்களை வழங்குவதே இதற்கு முக்கிய காரணம் என்றும் இதனை தொழில்நுட்ப ரீதியாக முழுமையாக தடுப்பது கடினம் என அவர் கூறினார். ஈரானுடனான பதற்றத்திற்கு மத்தியில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கூடுதல் கடற்படைகளை அனுப்ப வாஷிங்டன் பரிசீலித்து வரும் நிலையில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கடலில் பயணிக்கும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்தில் புதிய அரசு பதவியேற்றிருக்கும் நிலையில் விசா சேவைகளை மீண்டும் தொடங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் விசா சேவையை இந்தியா நிறுத்தி வைத்திருந்தது. இந்நிலையில் வங்கதேசத்தில் நிலைமை சீரானதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பிரான்சில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக விளைநிலங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது. அங்கு வரலாறு இதுவரை கண்டிராத வகையில் தொடர்ந்து 36 நாட்கள் விடாமல் மழை பெய்ததால் பல நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இதனையடுத்து ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் இத்தாலியின் கார்டினா டி ஆம்பஸோ நகரில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. போட்டி முடிய இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் சாலைகள், கட்டடங்கள் என அனைத்து இடங்களிலும் பனிப்படர்ந்து காணப்படுகிறது. இதனையடுத்து அவற்றை அகற்றும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன.
T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று இன்று தொடங்குகிறது. சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு கொழும்புவில் நடைபெறுகிறது. தொடக்க ஆட்டத்தில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்தியா ஆஸ்திரேலியா பெண்கள் அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி அடிலெய்டில் இன்று நடக்கிறது. தொடக்க ஆட்டத்தில் இந்தியா 21 ரன்கள் வித்தியாசத்திலும், இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 19 ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றன. இதனால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. இன்று நடைபெறும் கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் மைதானத்தில் தான் கை கொடுப்பதில்லை, ஆனால் மூடிய கதவுகளுக்கு பின்னர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் அலிஸ்டர் குக் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரின் போது இந்திய அணி பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்காததற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. 26 வயதே ஆன இந்திய கிரிக்கெட் வீரர் ராகுல் சாஹர் தனது மனைவி இஷானி ஜோஹரை விட்டு பிரிவதாக அறிவித்துள்ளார். வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ளும் முன்னர் இளம் வயதிலேயே திருமணம் செய்துவிட்டதாகவும், இது ஒரு முடிவு அல்ல, இது விடுதலை, மீட்டெடுப்பதற்கான நேரம் என ராகுல் சாஹர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவுக்கு வரும் உலக புகழ்பெற்ற பாடகி ஷக்கீரா மும்பை மற்றும் டெல்லியில் இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொலம்பியாவைச் சேர்ந்த ஷக்கீரா 2010 கால்பந்து உலக கோப்பைக்காக பாடிய வாக்கா வாக்கா பாடல் மூலம் புகழ் பெற்றார். அந்த பாடல் தற்போது யூடியூபில் 445 கோடிக்கு மேல் பார்வைகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மாடக்குளத்தில் உள்ள ஈடாடி ஐயனார் கோயிலில் நடைபெறும் மாசி களரி திருவிழாவை முன்னிட்டு ஊர் மக்கள் மேளதாளங்கள் முழங்க சுவாமி குடையோடு ஊர்வலமாக கோயிலுக்கு சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக குடைவலம் வந்தபோது இளைஞர்களும் இளம் பெண்களும் நடனமாடியவாறு ஊர்வலத்தில் உற்சாகமாக பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கல்வடங்கம் அங்காளம்மன் ஆலய தேரோட்டத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவராத்திரியை ஒட்டி மாசி மாத தேரோட்ட நிகழ்ச்சியில் மூலவர் அங்காளம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வேலங்குடி கிராமத்தில் உள்ள சாம்பிராணி கருப்பர் கோயில் மாசி திருவிழாவில் அரிவாள் மீது ஏறி சாமியாட்டம் ஆடிய நிகழ்வு நடைபெற்றது. குலதெய்வ கோயிலான அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பச்சை வாழை கட்டியும் கரும்பு தொட்டில் கட்டியும் பால்குடம் காவடி சுமந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். மயிலாடுதுறையில் திரு இந்தளூர் காளியம்மன் ஆலயத்தின் 152ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவிரி கரையிலிருந்து மேளத்தாளம் முழங்கிட சக்தி கரகம் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தது. தீ குண்டத்தில் சக்தி கரகம் இறங்க அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். 335 கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் EV கார் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற மக்களை கவரும் விதமாக புதிய டிசைனில் மேம்படுத்தப்பட்ட பேட்டரி, 360 டிகிரி கேமரா மற்றும் பாதுகாப்புக்காக 6 ஏர் பேக், லெவல் 2 அடாஸ் பிரேக் சிஸ்டம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருப்பதால் 20 இருந்து 80% பேட்டரி வெறும் 26 நிமிடங்களில் ஏறிவிடும் என சொல்லப்படுகிறது.